இது Redmi Note 11T. இதுக்கு அடுத்து வந்த ஃபோன் Redmi Note 12 Turbo. அந்த ஃபோனோட சக்ஸஸர் தான் இது Redmi Turbo 3. ஸோ Redmi அவங்களோட லைனப் நேமிங்கை கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. Turbo அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்ட் மிட்ரேஞ்சர் ஃப்ளாக்ஷிப் கே சீரீஸ்க்கு ஒரு ஸ்டெப் கீழே. போன வருஷம் Redmi Note 12 Turbo குளோபலாக POCO F5னு லான்ச் ஆச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கல இந்த ஃபோன் POCO F6ஆக லான்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த Turbo 3ல Redmi என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோக்கு போவோம். ஸோ பாக்ஸ் கொஞ்சம் புதுசாக பண்ணியிருக்காங்க. போல்டான டர்போ பிராண்டிங் இருக்குது. ஸோ நான் வாங்கினது 12256. இதுதான் பேஸ் வெர்ஷன். இப்போ நிறைய ஃபோன்ஸில் 256 பேஸாக வருது. என்ன கேட்டிங்கன்னா கன்சியூமர்ஸ்க்கு இது ரொம்ப நல்ல விஷயம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப ஃபெமிலியராக தான் இருக்குது. ஸோ இந்த ஒயிட் இன்சர்ட்டில் சிம் டூல் கொடுத்துருக்காங்க. மற்றபடி குவிக் ஸ்டார்ட் கைட், சாலிட் கலர், சாஃப்ட் கேஸ். அடுத்து Redmi Turbo 3 ஃபோனுக்கு வருவோம். நான் வாங்கினது க்ரீன் கலர். மற்றபடி Redmi இதை பிளாக், சில்வர் 2 கலர்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. அது போக ஒரு ஹாரி பாட்டர் ஸ்பெஷல் எடிஷனும் இருக்குது. ஸோ அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு ஆரஞ்ச் ஆக்சென்டட் USB கேபிள், Type A to Type C. ஃபைனலாக 90 வாட் ஹைப்பர் சார்ஜ் அடாப்டர். ஸோ மிட்ரேஞ்சர்ஸ்லையும் 67லேருந்து இப்போ 90 வாட்ஸ்க்கு ஏற்றிருக்காங்க. POCO F5 மாதிரியே இங்கேயும் 5000 mAh பேட்ரி. 0 to 40 11 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணலாம். 100% சார்ஜ் 38 நிமிஷம் ஆகுது. ஸோ இங்கே ஒரு சாலிடான பேட்ரி கொடுத்துருந்தாலும் இந்த ஃபோன் லைட்டாக தான் இருக்குது. அது காரணம் Redmi இன்னமும் ஃப்ரேம், பேக் ரெண்டுத்துக்குமே பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் Redmi Note 12 Turboவோட கம்பேர் பண்ணல எல்லா விதத்துலேயும் இந்த ஃபோன் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு ரிஃபைன்மெண்ட்னு சொல்லலாம். ஏற்கனவே பார்த்தோம், வெயிட் கொஞ்சம் கம்மி. அது மட்டும் இல்லாமல் திக்னஸும் சரி, ஹைட், வித் எல்லாமே இங்கே கம்மியாக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் மாற்றாமல். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பெசல்ஸை கட் டவுன் பண்ணியிருக்காங்க. சைட்ஸ், டாப் இங்கே ஏறக்குறைய ஒரே திக்னஸ் தான். சின் கொஞ்சம் திக்னஸ் அதிகம். பட் ஆனாலும் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு Turbo 3 நல்லாவே இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே சைஸ் மாறல, 6.67 inches. ஆனால் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃப்ளாட் AMOLED பேனல், TCL C8, ரெசல்யூஷன் 1.5K, ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz, டச் சாம்பிளிங் ரேட் 480 Hz. பீக் பிரைட்னஸ் 2400 nitsனு கிளைம் பண்ணுறாங்க. அது HDR கண்டென்ட்டுக்கு மட்டும்தான். மேனுவல் மோடில் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக 570 nits தான் போகுது. பட் ஆட்டோ மோடில் 1100 nits வரைக்கும் அவுட்புட் பண்ணுது. ஸோ அவுட்டோர் யூஸ்க்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. லோ லைட்டில் 1920 Hz ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கை ஈரமாக இருக்கையில் இந்த பேனலை யூஸ் பண்ணலாம். IP64 ரேட்டிங் இருக்கிறதுனால ஒரு மழை பெஞ்சதுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. இன்னொரு சேஞ்ச், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பவர் பட்டன்லேருந்து இப்போ அண்டர் டிஸ்பிளே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்லா ஒர்க் ஆச்சு. இப்போ டாப், பாட்டம் ரெண்டுத்துலேயுமே ஸ்பீக்கர் அவுட்புட்க்கு கட் அவுட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு தரமான பேனலோட நல்ல ஆடியோ கம்பைன் பண்ணையில் மீடியா கன்சம்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். சரி, இப்போ பேக்குக்கு வருவோம். இது பிளாஸ்டிக்காக இருந்தாலும் டெக்ஸ்சர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ராஸ்டட் ஃபினிஷ், க்ளோஸ்அப் ஆகையில் கொஞ்சம் கிளிட்டரியாக இருக்குது. பட் ஆனாலும் ஸ்மூத்தாக இருக்கிறதுனால ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. பட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஈஸியாக பிக்கப் பண்ணல. இந்த ப்ரைஸுக்கு பெருசாக குறை சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த விஷயம் ஓவர் காம்பன்சேட்டே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா Redmi இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது Qualcommோட Snapdragon 8s Gen 3. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா CV4 Proவில் நம்ம பார்த்த அதே சிப் தான். இப்போ அந்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயில்டாக பேசியிருந்தேன். ஸோ அங்கேருந்து ஒரு சின்ன கிளிப். Qualcomm திருப்பியும் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. Snapdragon 8s Gen 3. என்னது 8s Gen 3யா? 8 Gen 3க்கு புது ப்ராசஸர் வந்துருச்சா? ஓகே, சூப்பர் ஃப்ளாக்ஷிப் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இல்லை. நார்மலாக எஸ்ஸுங்கிறது iPhone 6, 6s ஒரு அப்கிரேட் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் Qualcomm பொறுத்த வரைக்கும் எஸ்ஸுங்கிறது லைட். ஸோ இந்த சிப் 8s Gen 3 இதை 8 Gen 3 லைட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை என்ன மாதிரி 7+ Gen 3+ அப்படின்னு சொல்லலாம். எஸ், 2+ அந்த அளவு தான் இங்கே காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இருங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது Snapdragon 7+ Gen 3. இதை பற்றி நம்ம Ace3V Not 4 வீடியோவில் நிறையவே பேசிட்டோம். அது நீங்கள் பார்க்கலன்னா கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது 8s Gen 3. சிமிலாரிட்டி நோட்டீஸ் பண்ண முடியுதா? இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட அதே சிப் தான், பட் கிளாக் ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த Ace3V வீடியோலேயே 7+ Gen 3 CPUன்னு வரையில் எப்படி 8 Gen 2க்கு காம்படிட்டிவாக இருக்குங்கிறத பார்த்தோம். ஸோ 8s Gen 3 கிட்டத்தட்ட போன ஜென்ரேஷன் ஃப்ளாக்ஷிப் 8 Gen 2 மேட்ச் பண்ணுது CPUன்னு வரையில்.
ஸோ இங்கே 8s Gen 3 POCO F5ல நம்ம பார்த்த 7+ Gen 2ஓட ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது நம்ம இன்டென்சிவாக ஏதாவது பண்ணையில் ஒரு டிமாண்டிங் கேம் விளையாடையில் நல்லாவே நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபோன் HyperOSல ரன் ஆகிட்டு இருக்க Android 14 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். ஸோ HyperOS பற்றி நம்ம நிறையவே ரீசெண்டாக பார்த்துருக்கோம். ஸோ இங்கே ஸ்பெக்ஸ் சாலிடாக இருக்கிறதுனால யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இங்கே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாமே கேமரா ரிலேட்டட். ஷாமி இங்கே இந்த 8 சீரிஸ் சிப்பை லெவரேஜ் பண்ணி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ ஃபங்க்ஷனாலிட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லைட்டாக ஸ்லோவாக இருக்குது, பட் நான் இங்கே பண்ண அந்த சேஞ்சஸை பாருங்களேன். ஸோ இந்த இமேஜில் அப்படியே ரிமூவ் பண்ண முடியுது. இல்லை இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்க நேச்சுரலாக தானே இருக்குது, பட் ஒரிஜினல் இமேஜ் இது தான். ஸோ ஏஐ யூஸ் பண்ணி ஸ்கை ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் நிறையவே HyperOSல பேக்கின் பண்ணுறாங்க. சரி, இப்போ ஆக்சுவல் கேமரா ஹார்ட்வேருக்கு வருவோம். இது ட்ரிபிள் கேமரா செட்டப் கிடையாது. இங்கே நீங்கள் பார்க்குறது ஃப்ளாஷ். எனக்கு அந்த 2 மெகா பிக்சல் சென்சார் ரிமூவ் பண்ணது சந்தோஷம் தான். ஆனால் அல்ட்ரா வைடுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் இல்லாததுனால மேக்ரோவே இந்த ஃபோனில் ஷூட் பண்ண முடியாது. இப்போ இந்த கேமரா செட்டப் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா நாட் CE4ல் இதே தான் பார்த்தோம். எக்ஸாக்ட் சேம் சென்சர்ஸ், 50 மெகா பிக்சல் ப்ரைமரி, லைட் 600, 8 மெகா பிக்சல் செகண்டரி, IMX355 அல்ட்ரா வைடுக்கு. இங்கே வித்தியாசம் என்னென்னா ப்ரைமரி லென்ஸ்க்கு அப்பர்ச்சர் இன்னும் கொஞ்சம் வைடாக இருக்குது, f1.59. ஸோ இந்த ஃபாஸ்ட் அப்பர்ச்சர் இருக்கிறதுனால ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் பிளரோட இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்க முடியுது. ப்ளஸ் 8 சீரிஸ் ISP இருக்கிறதுனால இமேஜஸ் யூஸ்வலாக இருக்கிறதோட இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது. கலர்ஸ் கொஞ்சம் ஆக்யூரேட்டாக, எக்ஸ்போஷர் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இது நம்ம லோ லைட் ஷாட்ஸ் பார்க்கல இன்னும் நோட்டிசபிளாக இருக்குது. ஐ மீன் இங்கே பாருங்களேன், இங்கே ஹைலைட்ஸ் ப்ளோ அவுட் ஆகாமல் ஆக்சுவலாக டீட்டெயில் ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராசஸிங் நம்ம யூஸ்வலாக மிட்ரேஞ்ச் ரெட்மீஸில் பார்க்க மாட்டோம். வீடியோன்னு வரையிலையும் 4K 60 சப்போர்ட் இருக்குது. ஃபுட்டேஜ் நல்லா தான் இருந்துச்சு, பட் EAS ஜிட்டர் கொஞ்சம் ரொம்பவே நோட்டிசபிளாக இருந்தது. செல்ஃபீஸ்னு வரையில் ஒரு 20 மெகா பிக்சல் ஆம்னிவிஷன் சென்சர் OV20B யூஸ் பண்ணியிருக்காங்க f2.2 லென்ஸோட. ஷார்ட்ஸ் ரீசனபிளி ஓகே. செல்ஃபி வீடியோ 4K கிடையாது, 1080 60ல் மேக்ஸ் அவுட் ஆகுது, பட் ஃபுட்டேஜ் நல்லா ஸ்டேபிளாக இருந்துச்சு EAS ஜிட்டர் இல்லாமல். இப்போ நம்ம ப்ரைஸிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்பான்சர் Anbernic ஒரு சின்ன ஷவுட் அவுட். இது Anbernicோட லேட்டஸ்ட் சின்ன ஹேண்ட்ஹெல்ட் RG28xx. 28ங்கிறது டிஸ்பிளே சைஸ். ஸோ இதில் ஒரு சின்ன 2.8 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹேண்டில் ரொம்ப காம்பேக்டாக பாக்கெட்டபுளாக இருக்குது. சின்னதாக இருந்தாலும் இதில் சில PSP கேம்ஸ் கூட ரன் பண்ண முடியும். நான் இதில் ட்ரீம்காஸ்ட் கேம்ஸ் விளையாடி பார்த்தேன், எதிர்பார்த்ததோட பெட்டராக ரன் ஆச்சு. அதெல்லாம் இருந்தாலும் இந்த சைஸ் டிவைஸ் எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா கேம் பாய் அட்வான்ஸ் கேம்ஸ் விளையாடுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெட்ரோ கேமிங்லேயோ இல்லை பாக்கெட்டபிள் கேம் கன்சோல்ஸ்லையோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா Anbernicோட RG28xx பற்றி இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம Turbo 3யோட ப்ரைஸ்க்கு வருவோம். இந்த ஃபோன் 2000 யுவான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சைனாவில் கன்வெர்ட் பண்ணால் $275 இல்லை 23,000 ரூபா. ஆனால் அந்த கன்வெர்டட் ரேட்டுக்கு குளோபலாக லான்ச் ஆக போகிறதில்ல. பட் கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ்க்கு லான்ச் ஆச்சுன்னா கூட, மேபி போன வருஷம் POCO F5 லான்ச் ஆன அதே ப்ரைஸ்க்கு லான்ச் ஆச்சுன்னா கூட இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன் மாதிரி தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாவ் a nice day. Bye bye.